அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை கைது செய்திருக்கிறது போலீசார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல விடுதியில் தங்கி பயின்று வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறித்த விவரங்கள் விரைவில் காவல்துறையால் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக போலீசாரினுடைய விசாரணையில தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறையை அணுகி புகார் கொடுத்திருக்கிறார். அது கல்லூரி நிர்வாகத்தை அணுகியும் இந்த விவரங்களை அவர் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 23ஆம் தேதி அன்று இரவு அவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் இந்த அண்ணா பல்கலை வளாகத்திலேயே ஒரு இடத்தில் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது 2 நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை மிரட்டியதாகவும், அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பரை அங்கிருந்து அடித்து துரத்தியதாகவும், பிறகு அந்த மாணவியிடம் அவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டு பாலியல் துன்புறுத்தலும் பாலியல் வன்கொடுமையிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று அந்த மாணவி புகாரில் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மாணவியை அவருக்கு போதுமான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருப்பதாகவும் தற்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதுல சந்தேக நபர் அந்த மாணவி கொடுத்த அடையாளங்களின் அடிப்படையிலும், அதே போன்று கல்லூரி அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி அதில் இருந்த அடையாளங்களின் அடிப்படையிலும் ஒரு நபரை தற்பொழுது கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்தி அவருக்கு இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறது. அந்த நபர் குறித்த விவரங்களை கைது செய்யப்பட்ட நபர் அவரும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவரா அல்லது வெளிநபரா என்பது குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் தொடர்புடைய நபர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா, அந்த நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது கைது செய்யப்பட்ட நபர் குறித்த விவரங்களை முழுமையாக வெளியிடாமல் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக இந்த மாணவியினுடைய ஆண் நண்பரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிகள் குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிடப் பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள், அதே போன்று அங்க பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு காய்கறிகள் மளிகை பொருட்களை கொண்டு வரக்கூடிய நபர்கள், தண்ணீர் கேன்களை சப்ளை செய்யக்கூடிய நபர்கள் என பல நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குழுவினர் தனியாக சிசிடிவி பதிவுகளை எல்லாமே கைப்பற்றி அவற்றை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுல அந்த மாணவியும் மற்றும் மாணவியினுடைய ஆண் நண்பரும் கொடுத்த அடையாளங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களை தனியாக அந்த பதிவுகளையும் வைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரை அழைத்து அடையாளமும் காண்பித்து அதை உறுதி செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் தொடர்புடைய மற்றொரு நபர் அவரை தேடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தை அடிப்படையில் 63A 64(1) 75 உட்பிரிவு 1, 2 ஆகிய இந்த 3 பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட இந்த சட்டப்பிரிவுகளை அவர்கள் சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அதன் அடிப்படையில் கிடைத்த முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலேயே விசாரணை மேற்கொண்டு இந்த கொடுக்கப்பட்ட புகாரில் அது உண்மைத்தன்மை இருப்பதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தி ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையில தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. 3 குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருந்ததாகவும், அதன்படியே புகார் அளித்து நேற்று இரவு இந்த புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இரவு முழுவதும் சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொள்வது மற்றும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த நபர்களை அடையாளம் காணும் முயற்சி போன்ற பணிகள் எல்லாமே தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும், வெவ்வேறு குழு மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே ஒரு நபர் தற்பொழுது கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம், சென்னையில் இயங்கக்கூடிய முக்கியமான கல்வி நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவி பயின்று
பயின்ற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மாணவர் அமைப்பினர் அங்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் முன்பு நின்று அவர்கள் போராட்டத்திலும் மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே காவல்துறையினர் அதிகமாக இது போன்ற போராட்டங்களை தவிர்ப்பதற்கும் போராட்டத்தை வளாகத்திற்கு உள்ளே வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு காவல்துறையினரும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் காவல்துறை உயரதிகாரிகளே இதில் நேரடியாக தலையிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இயங்கி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இது தொடர்பில் இருக்கக்கூடிய மற்றொரு நபரையும் பிடிப்பதற்கான முயற்சியில காவல்துறையினர் இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து விவரங்களையும் காவல்துறை தரப்பில் வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வழக்கமாக அந்த மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல அவர் நடைபயிற்சி மேற்கொள்வதை அவர்கள் அவ்வப்போது அந்த பகுதியில் சந்திப்பது வழக்கம். இதை தெரிந்து கொண்டுதான் இந்த 2 நபர்கள் பின்தொடர்ந்திருக்கிறார்கள் என்று முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த அன்று வீடியோ பதிவையும் செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த பெண்ணும் அவருடைய ஆண் நண்பரும் அவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவற்றை வீடியோ பதிவு செய்து அதை வைத்து அவர்களிடம் மிரட்டியதாகவும் இந்த 2 நபர்களும் மிரட்டியதாகவும் அதன் பிறகே அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரை அங்கிருந்து அவர்கள் அடித்து வெளியேற்றியதாகவும் பிறகு அந்த பெண்ணிடம் மட்டுமே அவர்கள் பாலியல் துன்புறுத்தலும் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருக்கிறார். முதலில் அவர்கள் மிரட்டியதன் காரணமாக அவர் உடனடியாக காவல்துறைக்கு செல்லாமல் நேற்று மாலைதான் காவல்துறை அணுகி அந்த புகாரை கொடுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு காவல்துறையினர் விசாரணையில் இறங்கி தற்பொழுது ஒருவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதில் தொடர்புடைய மற்றொரு நபரும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்யப்பட்ட நபர்கள் யார், வெளிநபர்களா அல்லது அதே பல்கலைக்கழகத்தில் தங்கி பயிலக்கூடிய மாணவர்களா என்பது குறித்த விவரங்களையும் விரைவில் வெளியிடுவார்கள் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள்.